நம்மோட மாண்புமிகு பிரதமர் நாடாளுமன்றத்தில் எனக்கு கல்லறை கட்டுகிறார்கள் அப்படின்ட்டார். कांग्रेस हो, डीएमके हो, ये दशकों से மாநிலங்களவை தலைவர் நம்முடைய ஓம் பிர்லா அவர்கள் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நாடாளுமன்றத்தில் நம் பிரதமர் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டார்கள். அந்த எப்ஸ்டீன் ஃபைலை பற்றி விவாதிக்க வேண்டும். அதுல நம்முடைய பிரதமரின் பெயரும் அடிபடுகிறது. அந்த சூழ்ச்சியை செய்தவர்கள் பெண் எம்பிக்கள்னு வேற சொல்லிட்டாங்க. இந்திய பிரதமரின் தரம் இவ்வளவுதானா? ஒரிசால பூரி ஜெகநாதர் கோயிலோட ரத்ன பண்டாரோட சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று தமிழ்நாட்டை திருட்டு பூமி என்று பட்டம் கட்டியவர் நம்முடைய பிரதமர். ஒரு தமிழன் ஒரிசாவை ஆளுவதா என்று உள்துறை அமைச்சர் அப்போது கேள்வியை கேட்டார். தமிழ்நாட்டு எம்பிக்கள் இப்போது பிரதமரை நம்மோட மாண்புமிகு பிரதமர் எப்பவுமே பல விஷயங்களை எல்லா கூட்டங்கள்லையும் சொல்லுவார். நம்ம எல்லாம் கேட்டிருக்கோம். என்னன்னா, முதல்ல நான் ஏழை தாயின் மகன் அப்படிம்பாரு. அப்புறம் நான் டீ விற்றுதான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன் அப்படிம்பாரு. அப்புறம் நான் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் பிறந்ததால் எல்லோரும் என்னை கேலியும் கிண்டலும் செய்கிறார்கள் அப்படிம்பாரு. இதெல்லாம் நம்ம கேட்டு கேட்டு பழகின சில வசனங்கள்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்ப சமீபத்துல என்ன தெரியுமா சொன்னாரு? நாடாளுமன்றத்தில் எனக்கு கல்லறை கட்டுகிறார்கள் அப்படின்ட்டார். தூக்கி வாரி போட்டுச்சு. என்னங்க இது இப்படி பேசுறாரே நம்மோட பிரதமர் அப்படின்னு நினைக்க தோணுச்சு. அதற்கு சப்பை கட்டு கட்டுறது மாதிரி மாநிலங்களவை தலைவர் நம்முடைய ஓம் பிர்லா அவர்கள் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நாடாளுமன்றத்தில் நம் பிரதமர் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டார்கள். அதனால்தான் அவரை அவைக்கு வர வேண்டாம்னு நான் சொன்னேன் அப்படிங்கிறார். இப்படியாக வரிந்து கட்டிக்கொண்டு உண்மைக்கு புறம்பான தகவல்களை எப்படி இவர்களால் சொல்ல முடிகிறது? நாம என்னங்க நினைச்சிட்டு இருப்போம்? இந்தியாவிலேயே மிகவும் பாதுகாப்பான இடம் என்றால் நாடாளுமன்றம். அங்கே 5 அடுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, 10 அடுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. அங்கே நம்முடைய வீரர்கள் எல்லோரும் அங்கே பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்லாம் நாம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, என்னுடைய உயிருக்கு அங்கே அச்சுறுத்தல் இருக்கிறதுன்னு பிரதமர் சொல்றாருன்னா இதை கொஞ்சம் டீகோட் பண்ணி பார்க்கலாமா? ஒன்றும் இல்லை. 3 எம்பிக்கள் கடந்த நாடாளுமன்ற தொடரில் ஒரு விஷயத்தை செய்தார்கள். என்னன்னா, எப்ஸ்டீன் ஃபைல், உலகமே பேசிக்கொண்டிருக்கின்ற அந்த எப்ஸ்டீன் ஃபைலை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று 3 எம்பிக்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள். சஞ்சய் சிங் அப்படிங்கிற ஆம் ஆத்மி கட்சியோட எம்பி, அப்புறம் நம்ம காங்கிரஸ் எம்பியான மாணிக்கம் தாக்கூர் அவர்கள், அப்புறம் இன்னொரு காங்கிரஸ் எம்பியான இம்ரான் பிரதாப் கரி அப்படிங்கிற 3 பேரும் உலகமே பேசிக்கொண்டிருக்கின்ற எப்ஸ்டீன் ஃபைல், அதுல நம்முடைய பிரதமரின் பெயரும் அடிபடுகிறது, எனவே அதை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று சொன்னபோதுதான் பிரதமர் இப்படியான ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். அதை தவிர மிக முக்கியமாக ஒரு சூழ்ச்சி நடக்கிறதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த சூழ்ச்சியை செய்தவர்கள் பெண் எம்பிக்கள்னு வேற சொல்லிட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெண் எம்பியை எதிர்கொண்டு பார்க்க முடியாமல், எதிர்கொண்டு சமாளிக்க முடியாத அளவுக்கா நம்முடைய பிரதமர் இருக்கிறார். ஒரு 56 இன்ச் தோளுடையவர் இல்லையா அவர்? எவ்வளவு வல்லமை வாய்ந்தவர்னு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். அண்டை நாடுகளோடு போர் புரியக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கக்கூடியவர் நம்முடைய பிரதமர் நாம நினைச்சிட்டு இருக்கோம். இந்தியாவை உலகத்தின் வல்லரசாக மாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்தவர்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு? நம்முடைய காங்கிரஸ் எம்பிக்கள் ஜோதிமணி அவர்களும் சுதா அவர்களும் சேர்ந்துதான் இப்படியான ஒரு தாக்குதலை திட்டமிட்டார்கள்னு சொல்லும்போது தலைகுனிவாக இருக்கிறது. இந்திய பிரதமரின் தரம் இவ்வளவுதானா? அவருடைய வல்லமை இவ்வளவுதானா? அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா மக்களுக்கும் வந்துவிட்டது. அதை தாண்டி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரிசால பூரி ஜெகநாதர் கோயிலோட ரத்ன பண்டாரோட சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று தமிழ்நாட்டை திருட்டு பூமி என்று பட்டம் கட்டியவர் நம்முடைய பிரதமர். அதே மாதிரி தமிழர்கள் எல்லோரும் வாழை இலையில் பழைய சோற்றை போட்டு சாப்பிடுபவர்கள் என்பதான ஒரு சித்தாந்தத்தையும் பிஜேபி காரர்கள் தான் உருவாக்கி வைத்திருந்தார்கள். ஒரு தமிழன் ஒரிசாவை ஆளுவதா என்று உள்துறை அமைச்சர் அப்போது கேள்வியை கேட்டார். இதெல்லாம் கூட தாண்டி வந்தாச்சு. இப்போது புதியதாக ஒரு களங்கத்தை உருவாக்கி இருக்கிறது இந்திய நாடாளுமன்றம் தமிழ்நாட்டு எம்பிக்கள் மீது. என்னன்னா, தமிழ்நாட்டு எம்பிக்கள் இப்போது பிரதமரை கொலை செய்வதற்கு அல்லது தாக்குதல் செய்வதற்கு திட்டமிட்டார்கள் என்பதான ஒரு சூழ்ச்சியை சொல்கிறார்கள் என்றால் நிஜமாகவே இது வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். பிரதமர் என்பவர்
தன்னுடைய கண்ணியத்தை, தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து பேச வேண்டும். அதே போன்று அந்த அவை தலைவர் ஓம் பிர்லா அவர்களும் மிகச் சிறப்பான கண்ணியத்தோடு அவையை நடத்த வேண்டும் என்பது நமக்கெல்லாம் தெரிகிறது. அவர்களுக்கு தெரியவில்லையே என்று மிஸ்டர் பொதுஜனம் வருத்தப்படுகிறார். நம்முடைய பிரதமர் எல்லா நேரத்திலும் பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களின் விருப்பம். தமிழ்நாட்டு எம்பிக்களின் விருப்பமும் அதுவாகத்தான் இருக்கிறது.